சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மகாபாரதத்திலே உத்தவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். உத்தவ கீதை அப்படிங்கிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த உத்தவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உறவினர் அப்படின்னு மாதிரி கூட எடுத்துக்கலாம். உறவினர் அப்படின்னு சொல்றதை விட அவருடைய ரொம்ப கேர்டேக்கரா இருந்து அவர் கூடயே இருந்து அவர் சிறு பிள்ளை முதல் அவர் கூடவே இருந்தவராம். மிகுந்த பக்திமான், கிருஷ்ணன் மேல் அவ்வளவு பக்தி உடையவர். அப்படியே எதுவுமே தனக்கென்று கேட்டுக்கொள்ளாமல் எப்பயும் கிருஷ்ணனை பக்கத்திலேயே இருந்துட்டே இருந்தாராம். அந்த அளவிற்கு அந்த கிருஷ்ணனுடையே இருந்து அவரை பரிபாலனம் செய்தவர்களில் மிகவும் முக்கியமானவர் உத்தவர் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டர் பத்தி ரொம்ப பிரம்மாண்டமா சொல்லியிருப்பா. இந்த கிருஷ்ண பரமாத்மாவை பொறுத்தவரை அவருடைய அவதார நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறிடுச்சு. அந்த அவதார நோக்கம் முடிவடைந்து அந்த யுகமே முடிய போற ஒரு தருவாய் அப்படிங்கிறதும் வந்துருச்சு. அவர் தன்னுடைய அவதார நோக்கத்தினை முடித்துக் கொள்கிற ஒரு சூழல் வரும்பொழுது அப்படியே யோசிச்சு உத்தவர்கிட்ட கூப்பிட்டாராம். உத்தவரை கூப்பிட்டு சொன்னாரா, எல்லோருக்கும் என்னால் இயன்ற உதவிகளை செய்து விட்டேன், அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டேன், ஆனால் நீங்கள் மட்டும் இதுவரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு வரமும் கேட்கவே இல்லையே, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னாராம். அப்போ உத்தவர் சொன்னாராம், எனக்கு வரம்லாம் எதுவும் தேவையில்லை, சின்ன வயசுல இருந்தே நான் கூடவே இருந்துட்டு இருக்கலையே, அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஆனால் ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியவில்லை, அதை நீ தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தவர் கேட்டாராம். சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இவருடைய மனசு கிருஷ்ணனுக்கு தெரியாதா, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் கிருஷ்ணர். அப்போ உத்தவர் சொன்னாராம், நீ சொன்னது போல் ஒரு இடத்தில் கூட நீ நடந்து கொள்ளவே இல்லை, நீ சொன்னது ஒண்ணு செய்யறது ஒன்னாதான் இருந்திருக்க, எல்லா இடத்திலையுமே பார்த்தோம்னா நீ ஒரு மாய கண்ணனாகவே இருந்திருக்கிறாய். சின்ன பிள்ளைல பார்த்தா நிறைய திருட்டுத்தனம் எல்லாம் பண்ண, சரி அது ஒரு கள்ளன் அப்படின்னே சொன்னா அதெல்லாம் ஒரு சிறு வயது அப்படின்னு கூட விட்டுடலாம். பெருசான பிறகு தான் நிறைய விஷயங்கள் நீ நிறைய மாறான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க. இது எல்லாவற்றையும் விட இந்த தர்மன் சூதாடி தோத்து போய் எவ்வளவு கஷ்டப்பட்டா இல்லையா, அந்த மாதிரி தர்மன் சூதாடாமலேயே நீ தடுத்திருக்கலாமே. சரி, தர்மன் தான் விதிவசத்தால் சூதாட போயிட்டா, அதற்கப்புறம் தன்னை வைத்து அவன் தன்னை வைத்து விளையாடுறான், அப்புறம் தன்னுடைய தம்பிகளை எல்லாம் வச்சு விளையாண்டான் இல்லையா, அப்பயாவது தம்பிகள் எல்லாம் வச்சு விளையாடக்கூடாது. சரி, பொருள் போனா போது, நாடு இழந்தான், செல்வங்களை இழந்தான், அப்போ சரி அதோட போனா போதுன்னு கூட விட்டுட்டு மனிதர்களாகிய தன்னுடைய தம்பிகளை கொண்டு போய் வைக்கும் போதாவது நீ தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வச்சு சூதாடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா. தம்பிகளை வச்சு இழந்ததை கூட நம்ம ஏத்துக்கலாம், அதற்கப்பால் தன்னுடைய மனைவி அந்த திரௌபதியையே கொண்டு வைத்து சூதாடுகிறான். திரௌபதியை கொண்டு சூதாடும் பொழுது கூட நீ தடுத்திருக்கலாம் இல்லையா. இந்த திரௌபதியை அவன் இழந்துக்கும் போது அப்புறம் அந்த துச்சாதனை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரா, இவ்வளவு தூரம் அவளை அசிங்கப்படுத்தி எல்லாம் படுத்தி அவளை அவமானப்பட்டு அவள் கையை தூக்கி கண்ணான்னு கூப்பிட்ட பிற்பாடு நீ அவளை காப்பாத்தி, நான் அவளை காப்பாத்திட்டேன் நீ பெருமை பீத்திக்கிறதுல, நீ மார்த்தட்டி கொள்வதால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி உத்தவர் கேட்டாராம். இதுதான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னாராம், நான் என்ன பெருமைக்காக மார்த்தட்டி கொண்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மனம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே அவரவர்களுடைய கர்ம வினைப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே இருந்தாலும் பொதுவான விதி என்ன தெரியுமா, எவன் ஒருவன் விவேகமாக செயல்படுகிறானோ அவன்தான் உலகிலே வெற்றி பெறுவான் என்பதுதான் விதி. அந்த விதியின்படி அந்த சூதின் பொழுது துரியோதனன் விவேகமாக செயல்பட்டான், அதனால் அவன் வெற்றி பெற்றான். இவன் வெறும் வேகம் மட்டும்தான் இவன்கிட்ட இருந்துச்சு தர்மன்ட்ட, அதனால அவன் தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உத்தவருக்கு சரியா புரியல. உடனே மறுபடியும் விளக்கமா சொன்னாராம், துரியோதனிடத்திலே அந்த சூதாடுவதற்கு பொன் பொருள் எல்லாமே இருந்தது, அவையெல்லாம் வச்சு பணயமாக வச்சு அவன் சூதாடுறான். ஆனால் என்ன சொன்னான், விவேகமாக எனக்கு பதிலாக என்னுடைய மாமா சகுனியானவர் பகடையை உருட்டுவார்னு சொன்னான் இல்லையா, அதுதான் அவன் செய்த விவேகமான செயல். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கணும், தர்மன் அந்த நேரத்துல என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனனானவன் கண்ணனானவன் பகடையை உருட்டுவான்னு சொல்லி இருந்தா நான் பகடையை உருட்டி இருந்தால் தோற்று போயிருப்போமா, அல்லது நான் கேட்கின்ற எண்ணிக்கையை சகுனினால் தான் போட்டிருக்க முடியுமா, அவன் அதை செய்யலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அதை செய்யாட்டி கூட பரவாயில்ல, ஆனா என்ன தெரியுமா நினைச்சான் அந்த நேரத்துல தர்மன், நான் விதிவசத்தால் சூதாட வந்து விட்டேன், ஆனால் இது
கண்ணனுக்கு எந்த சூழலிலும் தெரிந்து விடக்கூடாதுன்னு தான் பிரார்த்தனை வச்சான். எப்படி? ஆண்டவா, இந்த மாதிரி நான் சூதாடுறது கிருஷ்ணனுக்கு தெரியாம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்டயே நான் எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு பிரார்த்தனையை வச்சானே, இது விவேகமான செயலா அப்படின்னு கேட்டாராம். இது போக சரி அவன் தான் சூதாடிட்டான், நீயே வந்து தடுத்து நிறுத்தி இருக்க கூடாது அப்படின்னும் பொழுது, ஏம்பா எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் பிரார்த்தனை வச்சுக்கிறான், அவனுடைய பிரார்த்தனையைத்தானே நான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொன்னானாம். இது போக என்ன தெரியுமா, நான் அந்த அரண்மனையினுடைய வாசலிலேயே காத்திருந்தேன், யாராவது என்னை கூப்பிட மாட்டாங்களா கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. தர்மன் தான் கூப்பிடல, சரி அவனுடைய தம்பிகளை வைத்து ஆடும் பொழுது அவனுடைய தம்பிகளாவது கண்ணா நீ வந்து காப்பாற்ற கூடாதான்னு ஒரு க்ஷணம் நினைச்சிருந்தா போறோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய பலத்தினை மட்டுமே நம்பினார்கள். சரி வச்சு தோத்த பிறகாவது அந்த தம்பிகள் யாராவது ஒருத்தராச்சும் கண்ணா நீ வந்து காப்பாத்துன்னு சொல்லியிருந்தா நான் வந்து திரௌபதியை காப்பாத்தி இருப்பேன். அப்பொழுதும் அவர்கள் தருமனை திட்டிக் கொண்டிருந்தார்கள், அவள் அண்ணனை வந்து திட்டின்ட்டு தான் இருந்தாங்களே தவிர இவன் இப்படி வச்சு சூதாடிட்டானே, கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி அவர்கள் அண்ணனை திட்டிக் கொண்டுதான் இருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியா துரியோதனன் இன்னொரு ஆசை வார்த்தையை கலப்புறா. எப்படி? திரௌபதி மிகவும் அதிர்ஷ்டக்காரி, அவளை வைத்து நீ ஆடு, நீ இழந்த பொருட்களுடைய தம்பிகள் நாடு அத்தனையும் திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அவ ஆசை வார்த்தை காட்டும் போது, அப்பொழுதாவது இவளை தம்பிகளாவது நினைச்சிருக்கணும்னு நினைக்கல, தர்மனும் நினைக்கல. திரௌபதி அதிர்ஷ்டக்காரி என்ற திரௌபதியை நம்பி இவர்கள் என்ன பண்ணா, திரௌபதியே பகடையாக வைத்து பணயமாக வைத்து அந்த பகடையை உருட்டுகிறார் அல்லவா, அந்த நேரத்தில் அவன் தோற்று போகிறான். இது போக அந்த திரௌபதியை வந்து துச்சாதனன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான் பொழுது அவளும் அந்த நேரத்தில் என் பெயரை சொல்லி கூப்பிடவில்லையே, கடைசியா தானே தன்னுடைய மானம் பறிபோகிறதுன்னு பொழுதுதானே கடைசியா கண்ணா வந்து காப்பாத்துனா, அந்த ஒத்த வார்த்தைக்கு காத்துன்றதான நான் ஓடி வந்து காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி விளக்கத்தினை சொன்னாராம். இது அவரவரினுடைய கர்ம வினையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனேயே உத்தவர் சொன்னாராம் கிராஸ் பண்ணி, கண்ணா நீ சொன்ன விளக்கத்துல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டப்போ, ஆக உனக்கு ரொம்ப பெருமைதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குறையாகவே சொன்னாராம். இப்படின்னா என்ன அர்த்தம் நீ சொல்றதுக்கு? இவருக்கு கண்ணன் திரும்பி கேட்கிறார். அதற்கு சொன்னாராம், நீ இது போன்ற பகட்டான வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு உத்தவர் கேட்கிறாராம். அப்படின்னா உலகத்துல நல்லவர்களை காப்பாத்துறதுக்கு நீயா வரமாட்டியா? அவர்கள் கூப்பிட்டாதான் நீ வரணுமா? ஏன் நீயா வந்து அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திருக்க கூடாதா? அப்ப ஆண்டவன் நீ எதற்கு அப்படின்னு கேட்கும்போது சிரிச்செண்டே கிருஷ்ணர் சொன்னாராம், கடவுள் எப்பொழுதுமே சாட்சி பூதமாகத்தான் இருப்பார். சாட்சி பூதம்னா என்ன? பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார்னு அர்த்தமான்னு இவர் உத்தவர் கேட்கிறார். சாட்சி பூதமாக கடவுள் இருந்து கொண்டிருப்பார், அதனை உணர்ந்து கொண்டு இவர்கள் தானே செயல்பட வேண்டும், அவரவர்களுடைய செயல்பாடுதான் அவரவர்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுன்னு சொன்ன உடனேயே இவருக்கு மறுபடியும் உத்தவருக்கு கோபம் வர்றது. சாட்சி பூதம்னா சும்மா நீ சாட்சியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ இறைவா நீ எதற்கு அப்படின்னு கேட்கும்போது கண்ணன் சிரிச்சுட்டே சொன்னானாம், இன்னும் நீங்கள் நான் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சாட்சி பூதமாகனா என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் அருகில் நான் இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். எல்லோருக்கும் துணையாக இந்த உலகத்திலே நிகழக்கூடிய அனைத்து சம்பவங்களிலுமே நான் இடம்பெற்றிருக்கிறேன், எல்லோருக்கும் துணையாக நான் இருக்கிறேன். அதனை உணர்ந்து கொண்டு இப்ப தர்மன் ஆகட்டும், என் பக்கத்திலேயே கிருஷ்ணன் இருக்கான், அவன் என்ன தப்பு பண்ண விடமாட்டான்னு நம்பி இருந்தால் நிச்சயமாக அவன் தவறிழைத்திருக்க மாட்டான், அவன் தோற்று போய் இருக்க மாட்டான். எவர் ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இறைவன் இந்த செயலை என் அருகிலேயே இருந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவானது வந்துவிட்டால் யாரும் உலகத்துல தப்பே பண்ண மாட்டா இல்லையா? இதைத்தான் கண்ணன் வலியுறுத்தி சொல்கிறார். அந்த உத்தவருக்கு சொல்வதன் மூலமாக என்ன சொல்றார்னா, இந்த உலகத்திலே எல்லோருக்கும் அருகிலேயே சர்வ வியாபினகா, அதாவது எல்லா இடங்களிலுமே நீக்கமர இறைவன் நிறைந்து கொண்டிருக்கிறார், எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் இறைவன். அந்த இறைவனானவர் நமக்கு அருகிலேயே இருந்து கொண்டு நாம் செய்கின்ற செயல்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு நினைப்பு வந்துவிட்டால் போதும், நிச்சயமாக உலகிலே யாரும் தவறிழைக்க மாட்டார்கள். இந்த கருத்தினைத்தான் கண்ணனானவர் உத்தவர் மூலமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், இது நிஜம்தானே? சின்ன சின்ன நிகழ்வு, ஒரு திருட்டு, களவு, இந்த மாதிரி நிறைய குற்றங்கள்னு சொல்றோம் இல்லையா? அந்த குற்றம் இழைப்பவர்கள் ஒரு க்ஷணம் ஆண்டவன் நம்ம பக்கத்திலே நின்றுகிட்டு இருக்கான், நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கிற அந்த நினைப்பு வந்துட்டா அவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள் தானே, அவர்கள் அதற்குரிய தண்டனையும் நிச்சயமா கிடைக்காது தானே. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.